அனிதா, உனக்கு இந்த அண்ணனை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனா நீ அழறது இந்த அண்ணனுக்கு பிடிக்கலமா. இந்த அண்ணன் கிட்ட ஏதாவது நீ சொல்லணும்னு நினைச்சினா சொல்லுமா. அண்ணா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னம்மா, என்னாச்சு சொல்லு. அப்பா முன்ன ஒரு மாப்பிள்ள பார்த்தாரு, ஃபாரின் மாப்பிள்ளன்னு சொன்னாரு. நான் அது வரைக்கும் அவரை பார்த்தது கூட இல்ல. ஆனா சரின்னு சொன்னேன். ஆனா உன் கல்யாணத்தினால எல்லாமே நின்னு போச்சு. ஆனா இப்போ சொந்தத்துல ஒரு மாப்பிள்ள பார்த்திருக்காரு, தினேஷ்னு சொன்னாரு. நான் அதுக்கு கூட சரின்னு சொன்னேன். ஆனா அவன் போற போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னம்மா ஆச்சு? அவன் கேரக்டரே சரியில்லைனா. அன்னைக்கு ஒரு நாள் பர்த்டே பார்ட்டில என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணா. நான் திட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டா, நானும் மன்னிச்சிட்டேன். ஆனா இந்த தடவை அவன் பண்ண தப்ப கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. ஆமாண்ணா, சீதான்னு ஒரு பொண்ணு, அவகிட்ட இவன் தொடர்ந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். பாவம், அந்த பொண்ணு ஏழை, யார்கிட்டயும் மோத முடியாம தவிக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ தொலைறான்னு பார்த்தா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்படியே இருந்தா. அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நான் இருப்பான்? எனக்கு வேண்டாம், எனக்கு அவன் வேண்டாம், வேண்டாம். இருமா, அந்த ராஸ்கல் நான் உண்டில்லன்னு பண்ணிட்டு வரேன். இத பாருங்க, அவசரப்படாதீங்க. அனிதா ஏன் அழறான்னு காரணம் தான் கேட்க சொன்னேன். நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவ சொல்றது உண்மையா இருந்தா வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்க வரட்டும், அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். இப்ப நம்ம தினேஷ் கிட்ட பேசினா நல்லா இருக்காது. எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம கொஞ்சம் யோசிங்க. இப்ப என்ன, அவனை பிடிக்கலங்கிறா. பொண்ணோட தீர்மானத்தை பெத்தவங்க கிட்ட சொல்லுவோம். இது கல்யாண விஷயம். நாம கொஞ்சம் அடங்கிதாங்க போனோம். அம்மா, நீங்க பேசுன எல்லாத்தையும் கேட்டேன். என் மூச்சை நின்னுடு போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்த, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தினேஷை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அவன் கொஞ்சம் ஜாலி டைப் தான். எல்லாம் வயசுக்கு உண்டான வேகம், போக போக சரியாயிடும்னு பார்த்தேன். ஆனா அவன் இப்படிலாம் இருக்கானேம்மா. அனிதா சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இவனை போய் ஏன் தங்கச்சி கட்டி வைக்கணுமாமா? இத பாருங்க, அனிதா மேல உங்களுக்கு பாசம் இருக்கலாம். அதுக்காக அவ பேசுற பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. அத்த, என்ன தப்பா நினைக்காதீங்க. தினேஷ் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு, முக்கியமா மாமாவோட தங்கச்சி மகன். அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. மாமாவோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்னா மாமாவுக்கு என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தீங்களா? சின்ன விஷயத்துக்கே கோவப்படுறவரு இது தெரிஞ்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. அத்த, தினேஷ் கிட்டயும் பேசுவோம். அவன்கிட்ட நான் பேசுறேன். நீங்க அனிதாவை சமாதானப்படுத்துங்க அத்த. அனிதா, அழாதம்மா, அழாத. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. ஒரு ஆண் தப்பு பண்ணாலும் ஒரு பெண் தப்பு பண்ணாலும் பொண்ணு மேலதாம்மா பழி விழும். ஆம்பளைக்கு 1000 தடவை கல்யாணம் பேசலாம், பொண்ணும் மாறலாம், அது சம்பவம்னு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அது சரித்திரம் ஆயிடுமா?
யார் மேல தப்புன்னு ஆராய மாட்டாங்க. பொண்ணு மேல கூசாம பழி போட்டுருவாங்க. அதனால அந்த தினேஷை கட்டிக்க சொல்றியா? அவன் பண்றது தப்பு இல்லைன்னு வக்காலத்து வாங்க வரலம்மா. ஆனா அவன் தொழில் அப்படி. பொண்ணுங்களோட பழகுறவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் அப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம பேசக்கூடாது இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நடக்க கூடாதுன்னு வேணா நான் அவன்கிட்ட கண்டிஷன் போடுறேன். ஒப்பந்தம் ஏத்திக்கிட்டு அந்த ஏழை பொண்ணு சீதாவை கெடுக்க நினைச்சவனோட நான் வாழணுமா? அப்படி என்ன அவசியம்? இத பாரு, உங்க அப்பாவோட பார்ட்னர் பசங்க சம்பந்தம் நின்னு போனதுமே உங்க அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டாரு. இப்ப தினேஷோட நிச்சயம் பண்ண கல்யாணம் இதுவும் நின்னுட்டா உங்க அப்பாவோட கௌரவம் பாதிக்கும். நம்ம குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போயிடும். உன் புருஷனை பத்தி நீ கவலைப்படுற, எனக்கு புருஷனா வரப்போறவனை பத்தி நான் கவலைப்படுறேன். யாருக்காகவும் எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கைய நான் பழகிக்க மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டாரு. மகளை விட கௌரவம் தான் பெருசு நினைக்க மாட்டாரு. எனக்கு தெரியும். நீங்க போங்க. நான் ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு வாழத்தான் ஆசைப்படுறேன். ஆனா உங்க பையன் ஒரு காம வெறி பிடிச்ச மிருகம். அந்த மிருகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் கல்யாணம் அவனோட இல்ல. அம்மாவா இந்த நேரத்தில் வெளில என்ன பண்றாங்க? அம்மா என்னம்மா இது இந்த நேரத்தில் வெளில உட்காந்துருக்கீங்க? பனி வேற கொட்டுது. அம்மா பசிக்குதுமா, வாமா சோறு போடு வாமா. போடுறேன்டா போடுறேன். இப்ப வேற குடிச்சு அம்மா, வந்திருக்கியா? அம்மா. உங்க அப்பா என்ன முண்டா கொண்டு இருப்பாரு. அடிக்காதீங்கம்மா. அம்மா அம்மா ஏமா அடிக்கிறீங்க? டேய், அந்த அனிதா வந்திருந்தாடா. உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டா. என்ன சொன்னா? என்ன சொன்னாங்களா? அந்த கன்றாவிய நாங்க வேற எங்க வாயால சொல்லணுமா? சொல்லாம எப்படி தெரியும்? அம்மா விஷயத்த சொல்லு. நீ பண்ற எல்லா லீலையும் சொல்லிட்டா. சும்மா சொல்லல, ஆதாரத்தோட சொல்லிட்டா. என்னடா பாக்குற? சீதாங்கிற அந்த பொண்ணு பேரையும் சொல்லிட்டா. உன்னை பத்தி நான் கேட்க கூடாதெல்லாம் கேட்டுட்டேன். உனக்கு கெட்ட பழக்கம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எந்த தாயும் தான் மகனை பத்தி கேட்க கூடாததெல்லாம் நான் கேட்டுட்டேன்டா. கேட்டுட்டேன். கடவுளே, நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தா இந்த கதைக்கு ஆளாகி இருப்பேன். சரி சரி, புதுசா என்ன சொல்லிட்டா? கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாடா. என்னது? ஆமாண்ணே, ஒரு நல்ல மனுஷனோட தான் வாழ ஆசைப்படுறேன், ஒரு பொம்பளை பொறுக்கியோட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டேய், உங்க மாமாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவர் மகா கோபக்காரர். அனிதா இங்க இவ்வளவு பேசினவ அவ அப்பா கிட்ட என்னன்னு சொல்லிருப்பாளோ? அந்த மனுஷன் என்ன குதி குதிக்க போறாரோ? கடவுளே, ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு உன்னை கண்டா பிடிக்காது. நான் ஏதோ அதை இதை பேசி அனிதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்க வச்சேன். அந்த அனிதா என்ன சொன்னாலோ, என்ன நடக்க போகுதோ தெரியல.
என்ன ரவி புறப்பட்டியா? ஆமாப்பா, அக்கா காலையில ஆபீஸ் போகும்போது உங்களுக்கு தேவையான சாப்பாடு சுடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்கப்பா. நானும் போயிட்டு வரேன்ப்பா. டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா, டிராஃபிக் அதிகமாக இருக்கும். பார்த்து போறேன்ப்பா, வரேன்ப்பா. ரவி ஜாக்கிரதை, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. கார் சத்தம் கேட்குது, யாரா இருக்கும்? அந்த தினேஷ் நல்லவன் இல்லப்பா, அவன் என்ன அடைய விரும்புறான்ப்பா. அங்கே இல்ல, இப்ப என்ன போய் சொல்லி ஏமாத்த வந்திருக்க? இதை பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கேட்க தயாரா இல்ல. ஏழைங்கன்னா ஏமாத்திடலாம் நினைச்சிட்டீங்களா? என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதை விட அனிதா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா. முதல்ல வெளியே போ. ஒரு நிமிஷம். இதை பாருங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நாங்க ஊருக்கு ஓரமா வாழ்க்கையில ஓரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களோட மல்லுகிட்ட மனசு தெம்பு இல்ல, படபரம் ஆள் பலமும் இல்ல. தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். நாங்க ஏழைங்க தான், பசி பட்டியோட வாழ்ந்தாலும் பரவாயில்ல. ஆனா நிம்மதியா வாழ விடுங்க. ஏழைங்க ஏழைங்க, எப்போ இதே பாட்டு தானா? ஏன் ஏழைங்க நெருப்பு வச்சா வீடு பத்தி எரியாதா? என்ன சொல்ற? பணக்காரங்கன்னா போய் மட்டும் தான் சொல்லணுமா? உண்மையை சொல்லக்கூடாதா? உங்க பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்கல, என் வாழ்க்கையை அவதான் கெடுத்திருக்கா. என்ன சொல்ற? இத பாருங்க, உங்க பொண்ணுகிட்ட நான் பேசினதையோ அவளை மிரட்டினதையோ நான் நியாயம் சொல்ல வரல. அது எங்களுக்குள்ள நடந்த சமாச்சாரம். ஆனா இப்ப நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட போய் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. அது நியாயம் தானா? இதுக்கு என்ன சொல்றீங்க? அது உனக்கு தண்டனை. அந்த பொண்ணு அனிதாவுக்கு விடுதலை. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓ சாகி வலுத்து போச்சு, அதனால உன் மாம மக உன்னை விட்டு போயிட்டா. அது அவ நல்ல நேரம். இத பாருப்பா, ஆம்பளைங்க அயோக்கியத்தனம் ஆரம்பத்துல நல்லா இருக்கும், ஆனா முடிவு மோசமா இருக்கும். முடிவு மோசமா இருக்குமா? இத பார், நீ அட்வைஸ் பண்ணிட்ட, என்னோட அட்வைஸை கேட்டுக்க. என் வாழ்க்கைக்கோ என் கல்யாணத்துக்கோ தடங்கள் வந்துச்சு, நீ உன் பொண்ணு உன் பையன் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, ஜாக்கிரதை. கடவுளே, ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணா திருந்துவான்னு நினைச்சேன். கல்யாணமே நடக்குமான்னு தெரியல. உங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி காப்பாத்த போறேன்? அம்மா சும்மா புலம்பாத. அண்ணனை நீ சின்ன வயசுல இருந்தே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப புலம்பிட்டு இருக்க. கண்டிக்காம தான் வளர்த்துட்டேன். உங்க அப்பாவும் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு, அதனால நானும் செல்லம் கொடுத்துட்டேன்டி. அம்மா யாருக்கு என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும், நீ தான் அடிக்கடி சொல்லுவ. இப்ப நீயே இப்படி புலம்பிட்டு இருக்க? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்கிறது நல்லபடியா நடக்கும். என்னவோ ஏன் கல்யாணம் மாதிரி இப்படி புலம்பிட்டு இருக்க? அண்ணன் ஒரு ஆம்பளை, அவனுக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காம போயிட போகுது? ஏய், ஆட்டோ சத்தம் கேக்குது, யாரோ வராங்க போல இருக்கு, வா பாக்கலாம். ஏய், இவன் எங்கடி வந்தா? நான் உள்ள போறேன். அம்மா இல்ல, என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல இருந்து வரவேற்க வேணாமா? ஏய், நீ வேணா அவளுக்கு ஆர்த்தி எடு, நான் போறேன். அம்மா அம்மா வாங்கத்தா, வாங்கக்கா. அக்கான்னு கூப்பிடுறேன். ஆமா, உறவு முறைப்படி நீங்க எனக்கு அக்கா தானே. வாங்கத்தா, வாங்க. வாங்கத்தா, அக்காவும் நீங்களும் முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, முதல்ல உட்காருங்க. அர்ச்சனா, நீ எங்களை வரவேற்கிற, ஆனா நாங்க வந்தது அத்தைக்கு பிடிக்கல போல இருக்கு. முகத்தை திருப்பி வச்சிட்டு இருக்காங்க. இல்லத்தா,
அம்மாவோட முகமே அப்படித்தான். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா வந்தவங்கள கொஞ்சம் வான்னு கூப்பிடுமா. வாங்க வாங்க. அத்தை, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சாந்தி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இருந்தாலும் உங்க மகனோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு தான் சாந்தி இங்க வந்திருக்கா. அம்மா, அனிதா தினேஷ் மேல ரொம்ப கோவமா இருக்கா. பர்த்டேல தினேஷ் பண்ண தப்ப அவ மன்னிக்கல. இந்த தடவையும் அவ தினேஷை மன்னிக்க தயாரா இல்ல. நான், இவரு, அத்தை எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இன்னும் உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, தினேஷ் திருந்தணும். அதை விட முக்கியம், அது அனிதாவுக்கு தெரியணும். நாமெல்லாம் சேர்ந்துதான் புரிய வைக்கணும். உங்க மகன் ஒழுக்கமானவன்னு உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணன் மகளுக்கும் நிரூபிக்கணும். என் புள்ள ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா ஏய், விடுறே. அம்மா என்ன பேசுற நீ? ஏய் சும்மா இரு. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு பொண்ணு பார்க்கவும் தெரியும், கல்யாணம் பண்ணவும் தெரியும். இவ சிபாஸ் ஒண்ணு தேவையில்லை. மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு 2ஆம் தாலி கட்டிக்கிட்டவ தானே இவ. அத்தை, ச்சே, உங்களுக்கு போய் உதவி செய்ய வந்தாலே. என்னங்க ஏன் சத்தம் போடுறீங்க? இத நீங்க எதிர்பார்க்கலனாலும் நான் எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் அம்மா பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் பயந்து நாம எதுக்காக வந்தோமோ அத பத்தி பேசாம போக கூடாது. என்ன சாந்தி, ஏன் முன்னாடி உன்னை இப்படி அவமானப்படுத்திருக்காங்க? இது பாருங்க, இவ்வளவுதானே அவமானப்படுத்த முடியும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி 2வது கல்யாணம் பண்ணவ, 2வது கல்யாணம் பண்ணவ இதானே சொல்ல முடியும். சொல்லிட்டு போட்டோமே, பரவாயில்ல. இந்த விஷயம் நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்டது. அதை மத்தவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. நீ 1000 சொல்லு, எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. உன்னை தொட்டு தாலி கட்டும் போது உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? உன் கண்ணில் எக்காரணத்தை கொண்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு, உன் சுய கௌரவத்துக்கு என்னால பாதிப்பு வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லி தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு மேலே நாம இங்க அவமானப்பட்டு நிக்கணுமா? வா போலாம். ஏங்க அவங்க தான் தெரியாம பேசுறாங்க. வா போலாம்.